எனது ஜெயங்கொண்டம் தொகுதியில் ஜெயங்கொண்டம் நகரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஓட்டு கட்டிடம் உள்ளது, ஆய்வு மாலையாக உள்ளது. அந்த ஆய்வு மாலையை கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்தபோது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை சீரமைத்து தந்தார்கள். இருந்தாலும் அதிலே ஒரு அறை தான் உள்ளது. அங்கே ஜெயங்கொண்டம் பகுதியிலே மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் அடிக்கடி ஜெயங்கொண்டம் பகுதிக்கு அரசு அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் கூடுதலாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 2 அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகையை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற அந்த சுற்றுலா மாளிகை என்பது ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கட்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது, யாரும் தங்க முடியாத நிலையில் கூட இருந்தது. அது ஒரு மாதிரி முதலமைச்சர் அவர் சொன்னார்கள், கழக வளர்ச்சிக்காக நான் நாடகம் போடுகிறபோது அந்த ஊர்லேயே நாடகம் போட்டேன், அந்த சுற்றுலா மாளிகையிலே நானே அதில் தங்கியிருக்கிறேன், ஆனால் இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த சுற்றுலா மாளிகை இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இருந்தாலும் இப்போல்லாம் 100 ஆண்டு காலம் முடிஞ்சால் ஐகானிக் ப்ராஜெக்ட் எடுத்து நாம் செய்கிறோம், அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னார். அதுக்கு அடிப்படையில் அதற்காக பணம் ஒதுக்கி தந்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த ஒரு அறை என்பது விஐபிக்குரிய அறை, அது அன்னில் இன்னும் 2 அறைகள் நாங்கள் அதை தயார் செய்தோம். இப்போ அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ அந்த சுற்றுலா மாளிகை. ஆனால் ஒரு அறை இல்லை, ஒரு விஐபி அறை ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் 2 அறைகளும் அதில் ஏற்கனவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். ஆக 3 அறைகள் இருக்கிறது. அந்த பகுதிக்கு அது போதுமானது தான். ஆனாலும் புதிய ஒரு சுற்றுலா மாளிகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த நிதியாண்டிலே அது செய்ய முடியுமா என்று ஆலோசித்து முடிவெடுக்கப்படும்.